வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் ஒரு ஃபார்முலாக நம்ம பேச தான் போகிறோமே தவிர நம்ம என்றைக்குமே ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம ரொம்ப விஷயங்களாக ஆராயிறது கிடையாது. என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கொடுத்த வேலையை நம்ம உருப்படியாக செய்வோம். எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்க வேலை, என்னோடய இன்டென்ஷன் என்ன, ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம ஏசப்பா பற்றி சொல்லணும். நான் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி பண்ணணுமோ இல்லை அவங்களுக்கு அது சொல்லணுமோ இது சொல்லணுமோன்றது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. இது கிறிஸ்டியன்ஸ்க்காக, பழுத்த கிறிஸ்டியன்ஸ்க்காக கிடையாதுன்றதும் நான் சொல்லியாச்சு. சில நேரங்களில் சில பைபிள் வர்சஸ்லாம் நம்ம அதை பற்றிலாம் பார்ப்போம். பட் அது நான் நிறையா ஏன் பண்ணுறது கிடையாதுன்னா, பேசிக்காக இருக்கிறவங்க நம்மளை வச்சே, நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் வச்சே இந்த உலகமே அப்படி தான் இருக்கும், எல்லோரும் அதே மாதிரி தான் யோசிப்பாங்க நம்ம நினைக்கிறது சரி கிடையாது. சுத்தமாக ஏசப்பா நான் யாருன்னு தெரியாமல் நாலேஜ் இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஏத்திஸ் இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்டியன்ஸ்லேயே நிறைய பேருக்கு நான் உண்மையாக சொல்லுவேன், நிறைய பேருக்கு உண்மையான இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, உண்மையான பைபிள்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இயேசு ஒரு ஃபாரின் காடு, இயேசு ஒரு வெளிநாட்டு தெய்வத்தை ஏன் இங்கே கொண்டாந்து எங்ககிட்ட புகுத்துறீங்க, இப்படிலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு 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 கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் வேறையாக இருக்கும். நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்திருக்கேன்னா எனக்கு அவங்க எப்படி யோசிப்பாங்கன்றது ஐ நோ பெட்டர். ஓகேவா? ஸோ எனக்கு என்னோடய ஆசை என்னென்னா, இயேசு ஒரு 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 வெஸ்டர்ன் காட் கிடையாது, அவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர் கிடையாது. இயேசுக்கு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ன்ற வித்தியாசம் கிடையாது. அவர் எல்லாத்துக்காக தான் உயிரை விட்டார். ஒரு வெளிநாட்டு மதத்தையோ வெளிநாட்டு தெய்வத்தையோ கொண்டாந்து இங்கே புகுத்தி இங்கே மதம் மாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தப்பாக போயிட்டுருக்கு. இது கிடையாது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் இயேசுவை தவறாக தான் நினச்சிட்டு இருந்தேன். இயேசுன்றது ஒரு வெளிநாட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் கொண்டாந்து, இதெல்லாம் இல்லை. அவர் உண்மையான தெய்வம், ரத்தமும் சதையுமாக இருக்கிற உண்மையான தெய்வம். இந்த தெய்வம் எல்லாத்துக்கும் தெரியணும். இதுதான் என்னோடய இன்டென்ஷன். தவிர சத்தியமாக யாரு கூட சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும், நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி, அதெல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ நான் பர்ஃபெக்ட், நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் தான் அத்தாரிட்டி கிடையவே கிடையாது. என் இன்டென்ஷன் அது கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நான் தப்பாக சொல்கிறேன், அது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்குது, அந்த மெச்சூரிட்டி எனக்கு இருக்குது. இல்லை நான் சொல்கிறேன் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். இல்லை நான் சொல்கிறது எனக்கு கரெக்ட் அப்படின்னு எனக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் அடுத்தவங்க சொல்கிறது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் அவங்க கூட நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அது டைம் கிடையாது. இந்த இடத்துல நான் புத்திசாலி அப்படின்னு காட்டுறதுக்கான இடம் கிடையாது. நான் புத்திசாலியே கிடையாது, நான் முட்டாள்ன்றது நான் ஒத்துக்கிறேன். ஓகே, என்னோடய இன்டென்ஷன் இயேசுவை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், இயேசுப்பா பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது பிப்ளிக்கலாக இருக்கா அப்படின்னா நான் பிப்ளிக்கலாக இருக்கான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். ரொம்ப இன்டெப்த்து போக மாட்டேன். ஆனால் பைபிளில் இருக்கிற மாதிரியே எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ பண்ணிட முடியாது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். அப்படியே பண்ணுன்ற இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிள் இருக்க எல்லா விஷயங்களும் பண்ணிட முடியாதுன்னா பைபிளை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. பைபிளை ஃபாலோ பண்ணணும். இப்போது நம்ம பைபிளில் இருக்கிறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இயேசுவோட பிள்ளைங்க. அதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மெயின் கோர் விஷயம் இருக்குல்ல, அந்த கோர் விஷயங்களை தான் நம்ம பிடிச்சிக்கணும். இந்த சைடில் இருக்க குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே அந்த காலத்தில் இருந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம குறைப்பட்டு போயிருக்கோம். நிறைய விஷயங்கள் குறைப்பட்டு போயிருக்கோம். ஏசப்பா மாதிரி நம்மளாம் வாழ முடியுமா? ஏசப்பா மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் நிஜமாலுமே ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், உங்ககிட்ட 2 துணி இருந்தால் ஒரு துணி எடுத்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு, அதை நம்ம பண்ணுவோமா? அது துணிக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா? 2 கார் இருந்தால் ஒரு கார் எடுத்து கொடுத்துருவோமா? 2 வீடு இருந்தால் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவோமா? அவர் டீச்சிங்ஸ் எல்லாமே 100% நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் அப்படி யாருமே கிடையாது. அப்படி பண்ணணுன்றதான் உண்மை. பட் அப்போ நம்ம எல்லாருமே குறைப்பட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே 100% கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஏசப்பா இம்பாசிபிள் திங்கை பண்ண சொல்லலை. ஏசப்பா பாசிபிள் திங் என்ன பண்ணணுமோ அது வாழ்ந்தும் காமிச்சிட்டாரு. அவர் மாதிரியே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது. 100% நம்மளால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலையே. அதனால் மெயின் விஷயங்களை மட்டும் பார்த்து இதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோன்னா நம்ம நிஜமாலுமே சொல்கிறேன், அது வேறு லெவலு. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னுலாம் நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தன்னோட சொத்து கித்து எல்லாத்தையும் இயேசுக்காக விட்டு கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை.
அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலை. அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்குல்லனா குறை. இப்போ என்ன, நான் வேறு யாரையுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நான் என்னையே எடுத்துக்கிறேன். இவ்வளோ பேசுகிறேன்னா என்கிட்ட 2 கார் இருக்குது, ஒரு கார் நான் கொடுத்துட்டேன்னா அப்போனா நான் கம்மி தான். நான் ஏசப்பா கிட்ட போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா பிரதர்? பாசிபிள் தான். அதனால தான் ஏசப்பா பண்ண சொல்கிறாரு. நம்ம பண்ணலன்னா கூட அவர் மன்னிக்கிறாருன்றது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்கள குறை சொல்கிறதுல அது அர்த்தம் கிடையாது. இப்போ நான் யாரை குறை சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தனிப்பட்ட நபர்கள் பேரை நான் சொல்ல மாட்டேன். அது மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் தப்புன்னு சொல்லலை. அதை நான் தப்பு ரைட்டு, நீங்கள் எப்படி அவர் பேரை சொல்லலாம், அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அது உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காருன்னா அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்குள்ளே நான் மூக்க விட மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு மற்றவங்களை பற்றி பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன்னா அது 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 என்னோட இன்டென்ஷன். அது நான் அப்படி யோசிக்கிறேன். ஆனால் நான் இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு என்ன, இந்த டாபிக் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்கு. இருங்க, நான் வேறு ஆங்கிளில் பேசுகிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்டைல்லையே நான் நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நான் ஊழியம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அது என்னோட ஐடியாவும் கிடையாது. ஜீசஸ் சொன்ன மாதிரி பண்ணால் போதும். அதுலேயே சீஷர்கள்லாம் போய் சொல்கிறாங்கல்ல, இயேசு நாமத்தை சொல்லி அவங்க உங்கள் பேரை சொல்லி இன்னொருத்தவங்க நம்ம யாருனே தெரில, நம்ம சீஷர்கள் இல்லை, அவங்க யாரோ ஒருத்தவங்க ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஏசப்பா விட்டுரு, அவங்க நல்லா தானே பண்ணுறாங்க, அவங்கள விட்டுரு அப்படின்றாரு. ஓகேவா? அந்த மாதிரி இன்டென்ஷன். இப்போ இன்னொரு ஊழியம் பண்ணுறாரு, அவர் வேறு ஸ்டைலில் பண்ணுறாரு. அவரோட இன்டென்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். நான் அவரோட இன்டென்ஷன் என்னென்னு பார்ப்பேன். அவர் மக்களை ஏமாற்றலை, அவர் பணம் வாங்கலை, அவர் நல்லது தான் சொல்கிறாரு. ஆனால் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது, சொல்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணுற இது வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏசப்பாக்க இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை? நான் போய் இல்லை நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், பைபிள் எப்படி இருக்கா, பைபிளில் எப்படி பாருங்கள், அப்படி அது நான் பண்ண முடியாது. ஓகேவா? அது அவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பேசிக்காக இன்டென்ஷனை தான் பார்ப்பேன் நான். அவங்களோட நோக்கம் என்ன? அவங்க ஏமாற்றலை, பொய் சொல்லலை, பெண்களை ஏமாற்றலை, சர்ச்சுக்கு வர பெண்களை ஏமாற்றலை, சர்ச்சுக்கு வர காணிக்கை வாங்கி அவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கல. அவங்க ஜென்யூனாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற விஷயம் நம்ம விஷயமாக வேறு மாதிரி இருக்குன்னா வேறு மாதிரி இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. இதுதான் நான் சொல்ல வரேன். யாரை நான் கண்டித்து திட்டி பேசுவேன்னா, ஏசப்பா பேரை சொல்லி சம்பாதிக்கிறவங்க, ஏசப்பா பேரை சொல்லி பணம் சுரண்டுறவங்க, ஏசப்பா பேரை சொல்லி கூத்தடிக்கிறவங்க, இவங்களெல்லாம் நான் கலாய்ப்பேன். ஓகேவா? கலாய்ப்பேன் சென்ஸ், நான் அப்போ கூட அவங்க பண்ணுற தப்பை நான் சுட்டி காட்டுவேன். அது என்னோடய ஸ்லாங்கில் நான் சொன்னேன். ஓகேவா? நான் அப்போ கூட என்ன, இது என்னோட ஸ்டைலு, இது நான் இப்படி போயிட்டுருக்கேன். இப்போ நான் பண்ணுற மாதிரியே அடுத்தவங்களும் பண்ணுன்னு எதிர்பார்த்தா அது நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நான் சுவிசேஷன் சொல்கிறேன், அவங்க குணமாகணும்னு ப்ரே பண்ணுறேன். நீங்கள் தொட்டுன்னு அவங்க குணமாகிடுவாங்களா அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நான் நம்புகிறேன் அவங்க குணமாகறாங்க, அவங்க குணமாகுவாங்க. நான் போன உடனே தொட்ட உடனே அவங்க எந்திரிக்கலை அப்படின்னா, ஏசப்பா தொட்டோன்னு எந்திரிச்சாங்கல்ல, நீங்கள் தொட்டோன்னே ஏன் எந்திரிக்கலை அப்படின்னா, நான் அது என்னோடய குறையாக தான் நினைக்கிறேன். என்னோடய இன்டென்ஷன் அவங்க குணமாகணுன்றதுக்கு, அவங்க சுவிசேஷன் சொல்லணுன்னு. மேபி நான் இன்னும் என்னை திருத்திக்கணும், என்னோடய ஃப்ளாஸ்லாம் நான் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இதில் ஏன் ஏசப்பா பண்ண மாதிரி நீங்கள் பண்ண முடியலன்னா, அந்தளவுக்கு நான் இன்னும் தகுதி இல்லை, அவ்வளோதான். பட் என் இன்டென்ஷன் என்ன, அவங்களுக்கு போய் ப்ரே பண்ணோம். இப்போ ஏசப்பா என்னோடய இன்டென்ஷன் தானே பார்ப்பார். நான் போய் நான் சொன்ன உடனே உடனே அவங்க குணமாகலன்னா கூட அவங்க அப்புறமா குணமாவாங்கன்னு நம்புகிறேன்ல, என் நம்பிக்கை தானே அது. நான் ஏசப்பா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இல்லை. அங்கே இருக்க கேன்சர் இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 6 மாதம் குழந்தைங்க, 2 மாதம் குழந்தைங்க, சில ஹாஸ்பிட்டலாம் போகும்போது சில பேஷண்ட்ஸில் வயசானவங்களாம் உங்கள் பாவத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, ஏசப்பா அந்த மாதிரி கேட்டாரா? எல்லாத்தையும் பாவத்தை சொல்லுறதுக்கு அப்புறம் தான் ட்ரீட் பண்ணாரா? அப்படி இல்லை. நான் அவங்கக்கிட்ட அவங்க பாவத்தை சொல்லும் போது எத்தனையோ பேர் அழுகுறாங்க, இல்லை நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் நம்ம அப்படின்னு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இது இன்டென்ஷன் என்னென்னு பார்த்துக்கணும். அவங்ககிட்ட நம்ம பணம் வாங்குறோமா, இல்லை ஒரு பாவ அறிக்கை பண்ணுறாங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் விரோதியை மன்னிக்கிறேன், இப்படிலாம் அவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது இல்லை,
ஒரு ஃபீல் வருதில்ல, ஒரு சந்தோஷம் வருதில்ல, அதுதானே. ஏசப்பா இப்படி பண்ணல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன்ல, ஏசப்பா வந்து எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போனார். நம்ம காரில் போகவே கூடாது, பைக்கில் போகவே கூடாது. நம்ம மெயின் விஷயத்தை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் போய் சுவிசேஷம் சொல்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும், அவங்க ஹீல் ஆகணும். இதுதானே மெயின் இன்டென்ஷனு. அது போகிற ரூட்டு இப்படி 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 இருந்துச்சுன்னா போய் சேர இடம் கரெக்டாக இருக்குல்ல. அதனால தான் இன்டென்ஷனை பார்க்க சொல்கிறேன். இது நான் வந்து யாரையுமே வந்து இவங்க அப்படி அவங்க எப்படி நான் யாருக்குமே ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் நான் பேச வரல. யார் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது விட்டுறணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். அது வந்து அவங்கள வந்து ஏசப்பா கிட்டேருந்து பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறோன்னா, அவங்ககிட்ட வந்து ஏமாற்றி பணம் பிடுங்குற மாதிரி விஷயம் சொல்கிறோன்னா, அவங்கள நம்ம ஏதாவது வந்து ராங் விஷயத்துக்கு நம்ம தள்ளி விடுறோன்னா அது ராங். மற்றபடி ஈச் ஒன் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வே. நம்மளோட இன்டென்ஷன் மட்டும்தான். என்கிட்ட இன்னொரு பழக்கம் என்னென்னா, நான் வந்து சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் இப்போ தான் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறேன். நான் ஏசப்பா தெரிஞ்சிக்கும் போது நான்லாம் கலாச்சனா, நான்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பேக் லைஃப் இருக்குது. எனக்கு ஒரு பேக் லைஃப் இருக்குது. நான் எவ்வளோ மாறியிருக்கேன். நான் எவ்வளோ மாறிட்டு இன்றைக்கி நல்லது பண்ணுவேன் எனக்கு. அதனால தான் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்த்தனாலலாம் எனக்கு இந்த யாராவது என்னை கலாச்சாங்கன்னா, யாராவது என்னை வந்து கிண்டல் பண்ணாங்கன்னா, யாராவது என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்கன்னா, ஏன் பரவாயில்ல அப்படின்னு போகிறேன்னா, நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பார்த்து நிறைய விஷயங்களை கடந்து தான் இங்கே வந்திருக்கேன். ஏசப்பாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் இன்டென்ஷன் ஏசப்பாக்காக நல்லது பண்ணணும். இவ்வளோ வருஷமாக தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். இனிமேல் உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற என்னோடய இன்டென்ஷன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட என்னோட இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், ஒரு கம்மியானவங்க, அவங்க எதாவது தப்பாக நடிச்சிட்டாங்கன்னா அத்தனை பேருக்கு முன்னாடியே என்ன இப்படி நடிக்கிற, நீ இப்படி நடிக்கணும் புரியுதா அப்படின்னு நான் கத்தி சொல்ல மாட்டேன். அவனை தனியாக கூப்பிட்டு போய் தோள் மேலே கையை போட்டு, நான் அவனை சொல்லட்டுமா, இது இப்படி ட்ரை பண்ணுங்களேன், இப்படி பண்ணி பாருங்களேன், நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்லாம் இப்படி தான் நடித்தேன், அது ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் இப்படி பண்ணி பாருங்களேன், அது கரெக்டாக இருக்கும். என்னென்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 10 பேருக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு வந்து நான் நடிச்சு காட்டுறேன் பாரு, என்ன மாதிரியே பண்ணி, இது நீ பண்ண தப்பு அப்படின்னு நம்ம சொன்னால், நான் என்னமோ பெரிய நடிகன், நான் வந்து அங்கே இருக்கலாம் ஸ்ரீ சூப்பராக நடிக்கிறார் அப்படின்னு வந்து 4 பேர் கை கூட தட்டலாம். பட் அது தேவையில்லை. நம்மளோட இன்டென்ஷன் அந்த இன்னொரு நடிகர் நல்லா நடிக்கணும், ஒரு பேர் வாங்கணும், அதை தனியாக கூப்பிட்டு சொல்லிடணும். என்னோடய இன்டென்ஷனு இதுதான். அதனால் யாராவது பாராட்டுறதா இருந்தால் உடனே பாராட்டிடுவேன். எனக்கு யாராவது ஒரு விஷயம் நல்லது பண்ணாங்கன்னா அவங்கள ஃபோன் நம்பரை வாங்கி, எங்கள் நல்லா நடிச்சிங்க, இந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க, இந்த யூடியூப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, இது அது வந்து அவங்களை நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் படால்னு வந்து சபையில் போட்டு உடைக்க மாட்டேன். அது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயங்களை வந்து 4 பேருக்கு முன்னாடி சொல்லி, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் கரெக்ட், அதை வந்து அது கரெக்ட் பண்ணுறது தப்பாக ரைட்டாக இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு ஸ்கூல் டீச்சர் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் மார்க் போடுற அளவில் நான் இல்லைப்பா, நான் அப்படி தான் நினைக்கிறேன். யாருக்கும் மார்க் போடுற அளவுலலாம் அந்த அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால் தனியாக கூப்பிட்டு போய் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, பிரதர் இது வேண்டாம், எல்லாம் சூப்பராக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா நல்லாயிருக்கும், இல்லை நான் பண்ணுறது கரெக்டு தான், நீங்கள் வாய மூட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெரி குட், நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு அது நான் தான் சொல்கிறேன். அது நான் இது வந்து எல்லாருக்கும் தான், பொதுவாக தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா, இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க ஆர்கியூமெண்ட்லாம் விட்டுட்டு, இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு போய் ஊழியம் பண்ணணும், எத்தனையோ பேருக்கு ஏசப்பா பற்றி தெரியணும், எத்தனையோ ஆத்மாக்கள் போயிட்டுருக்கு, இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, தவறு செய்கிறவங்களை சுட்டி காட்டுறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. எப்போ அந்த ரூட்டில் போகாத, அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, நீ விழுந்துருவ, அதுக்குள்ளே போகாத சொல்கிறது தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து இந்த பேரை சொல்லி நம்ம இப்படி கலாய்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தப்பு கிடையாது. அந்த பக்கம் போகாதரா, அந்த நபர் பேர் சொல்லி அவன்கிட்ட போகாத, அவன் போனால் அவனை ஏமாற்றிடுவான் அப்படி சொன்னால் தான் அந்த நபர்கிட்ட அவன் போக மாட்டான். சரியா? ஓகே, அதை வந்து வித்தின் த லைன்ஸ், வித்தின் த இது என்ன பண்ணணுமோ அது நம்ம பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஸோ நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல, யாரையும் வந்து இது கொண்டு வரல. இன்டென்ஷன், ஒருத்தரோட இன்டென்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நான் ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அவங்கள நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஒருத்தரோட இன்டென்ஷன் தப்பாக இருந்து அவங்களோட நோக்கமே தப்பாக இருக்குது, அவங்களோட நோக்கமே வேறு ஒரு ஈவலாக இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து வச்சு செய்கிறது, வறுத்து எடுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு டாபிக் பார்க்கலாம். டயக்னைஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ
எனக்கு திடீர்னு வந்து கிட்னி கிட்ட ஒரு பெயின் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இயேசு புள்ளியாக இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி வரலாமா? பிரதர், ப்ராக்டிக்கலாக பேசுவோம், சரியா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஹியூமன் பாடி, சரியா? அப்படி வரும்போது அங்கே ஒரு வலி இருக்குது அப்படின்னு நான் டயக்னைஸ் பண்ணேன். அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கலைன்னா ஸ்டோன் வரும். இப்போ எனக்கு ஸ்டோன் வந்து 2 வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வாட்டி டப்பிங் பேச ஸ்டோன் வந்து கார் ஓட்ட முடியாமல் வீட்டில் வந்து கவுந்தடிச்சு உளுந்து என்னை தூக்கி காரில் போட்டு அது ஸ்டோனோட வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அமரன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது காஷ்மீரில் அந்த கிளைமேட்டுக்கு நான் தண்ணி குடிக்கிறது மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும்ல, தண்ணியே குடிக்க மாட்டோம். போனால் அது 10வது நாள் பயங்கரமான ஒரு ஸ்டோன் பெயின் வந்து காலங்காத்தால் 3 மணிக்கு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, குளிர். கூட நடிக்கிற ஒரு பையன் தான் நான் கொண்டு போய் பஹல்காமில் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் சேர்த்து ட்ரிப்லாம் ஏற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஏர்லி சிம்டம்ஸ் வர போதே நான் வந்து அதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, அந்த டிசீஸ் என்ன அப்படின்றத டயக்னைஸ் நம்ம பண்ணால் தான் அதுக்கேற்ற மருந்தை கொடுக்க முடியும். இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு உடம்பு சரியாமல் எனக்கு டயக்னைஸே பண்ண வேண்டாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் நிஜமாகவே நல்லா இருக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும்போது அதை டயக்னைஸ் பண்ணலைன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? டிசீஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் டயக்னைஸ் பண்ண முடியும். நம்ம பாவின்றது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம பாவம் என்னன்றது நம்ம உணர முடியும். நான் பாவியே இல்லை, நான் பண்ணுறது பாவமே இல்லை, இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. உணரலைன்னா, ஒரு ரிப்பன்டன்ட் ஹார்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் தப்பு கிடையாது. இது வந்து செக்யுலர் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறேன். செக்யுலர் பீப்புளில் இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது சகஜம்தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பாவியே கிடையாது. அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னும் போது அது ஏன் சொல்கிறேன்னா, இப்படி தான் சொல்லி ஆகணும், இதுதான் ப்ரொசீஜர், ஜீசஸ் இப்படி தான் சொன்னார்னா சொல்ல வரேன். இது ஏன் ஐ எம் ட்ரைங் சம்திங், அவ்வளோதான். அதோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதில் குறைக்கணை பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும், இதுதான் ரூட் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாவின்றது நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு உணரவே இல்லைன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த பாவம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த பாவத்துக்கு என்ன வழின்றது நம்மளுக்கு தெரியும். நான் டயக்னஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு புரியல. நான் பாவி, அப்போ நம்ம என்ன பாவம் பண்ணுறோம், நம்ம பண்ணுறது சரியா, இது பைபிளில் எப்படி, ஜீசஸ் சொன்னது எப்படி இருக்கா, நம்ம அகென்ஸ்டாக பண்ணுறோமா? எத்தனையோ கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது, அவங்க செய்கிறது பாவன்றது தெரியாது. நான் தான் கிறிஸ்டியன், எனக்கு என்னங்க அப்படின்னு. இப்போது ஹிந்துஸ்க்கெலாம் பாவம், அவங்களுக்கு இது எப்படிங்க பாவமாகும், இது எப்படிங்க, அது எப்படிங்க விக்கிர ஆராதனை பாவமாக இருக்கும், அது எப்படிங்க? ஏன்னா பாவம் அவங்கள சொல்லி வேறு மாதிரி தானே, அவங்க வேறு மாதிரி தானே வளர்க்கப்பட்டிருக்காங்க, நான் வேறு மாதிரி தானே வளர்ந்துருக்கிறேன். சில நேரங்களில் நான் ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு சில ஆவிகள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஏன் நான் சொல்லுவேன்னா, நான் வந்து ரொம்ப ஒரு முனீஸ்வரனோட ஒரு தீவிர பக்தனாக இருந்தேன். எங்கள் வீட்டு கிணத்துல இந்த முனீஸ்வரன் இருக்குன்றது வந்து நான் 3வது படிக்கும்போது எங்கள் வீடு அப்போ தான் பூஜை போகிற அந்த வீடு என்ன சொல்லுவாங்க, முதலாக வாங்கி இந்த டி நகரில் அந்த வீடை கட்டுறதுக்காக அந்த 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 லேண்டில் ஒரே ஒரு கிணறு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கிணறு கிட்ட தான் பூஜையை போட்டு அந்த மம்முட்டி எடுத்து அவங்க அந்த கடப்பாறை எடுத்து அந்த கல் வைக்கிறதுக்காக வைக்கும் போது அங்கே இருக்க அந்த கொத்தனார் அந்த லேடி சித்தாளுக்கு வந்து சாமி வந்து நான் வந்து முனீஸ்வரன் இந்த கிணத்துல தான் இருக்கேன், என்னை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னோட அந்த 3வது வயசில் எனக்கு வந்து பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி ஏறிடுச்சு. அப்போது முனீஸ்வரன் அந்த கிணத்துல தினமும் பூஜை பண்ணுவோம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இது சில பேர் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் நான் எல்லாம் கதை கட்டுறேன்றான். ஓகே, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு யாரோட சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவையில்லை. நான் அந்த முனீஸ்வரனுக்கு இந்த சுருட்டு வைக்கிறது, சாராயம் வைக்கிறது, இது ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் வீட்டுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தங்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஒரு டீனேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட போனால் வெளியே பின்னாடி என்னடா சுருட்டு வாசனை வருது, சாராயம் வாசனை வருது, யாரோ வெளியே நடந்து போகிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இது மித்தா இல்லை, இதுக்குள்ளே நான் வரல. ஓகே, இதுக்குள்ளெல்லாம் வரல. என் ஃப்ரெண்ட்ஸு என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் சொல்கிறேன். நீ சொல்கிறது உருட்டுடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது சொல்லி உங்கள்கிட்ட நான் என்ன வாங்க போகிறேன்.
இப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல, இந்த முனீஸ்வரனை நம்ம கும்பிடணும், இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், அதுக்கு சாராயம் ஊற்றணும், அதுக்கு கடா வெட்டணும், அதுக்கு கோழி வெட்டணும், இப்படிலாம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். இதையே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஏசப்பா ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏற்றுக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்தாங்க, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்துச்சு, சில சிம்டம்ஸு. நானும் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆனேன், கோமா ஸ்டேஜுக்கெலாம் போனேன். இதெல்லாம் பெரிய விஷயம் என் கதையில் லைஃப்பில் நடந்தது, சுருக்கமாக சொல்கிறேன். நான் இது வரைக்கும் கும்பிடாத இயேசு வந்து என் பக்கத்தில் நின்னதை நான் உணர்ந்தேன். இப்போ என்ன தெரியுமா, நம்ம ஊரில் ஒரு பழக்கம், நான் இயேசுவை உணர்ந்தேன், இயேசுவை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உருட்டுறான் பாடுறா, உருட்டுறான், இவர் இயேசுவை பார்த்தாரான் அப்படின்றவாங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னா, நான் பேயை பார்த்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்கே மச்சான் பேயை பார்த்தேன், அம்மா நான் அந்த வீட்டில் பேய் இருக்குதுடா, நைட்டு நான் கூட ஒரு ஷேடோ போச்சுடா அப்படின்வாங்க. ஓகேவா, பேயை பார்த்தோன்னு சொன்னால் கூட முக்கால்வாசி பேர் நம்பிடுவாங்க. ஆனால் சாமியை பார்த்தோன்னு சொன்னால், நீலாம் பாவி, உன் கண்ணுக்கெலாம் அவர் தெரிவாரடா இயேசு அப்படின்வாங்க. மற்ற சாமிலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, மற்ற சாமி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என் இயேசு பாவிங்க கூட தான் இருந்தார், என்ன மாதிரி பாவிங்களுக்குலாம் அவர் தெரிவார். நான் வந்து ஒரு ஒரு என் வாழ்க்கையில் நான் முறை இயேசுவை ஏற்றுக்கும் போது அது 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 அந்த இன்சிடெண்ட் என்னால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. நான் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து ஒரு படம், அந்த படத்துக்காக ஷூட்டிங் போயிருக்கேன், அர்ஜுன் சார் படம். அந்த படம் ஷூட்டிங் அன்றைக்கி இல்லைனாலும் நான் தனியாக ரூமில் இருந்தேன். அப்போ நான் இயேசுக்குள்ளே நான் வர டைமு நிறைய புக்ஸ் படிப்பேன், பைபிள்லாம் படித்தேன். அப்போ அப்படியே கண் அசரும் போது என் ரூமுக்குள்ளே ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சு ஒருத்தர் உள்ளே வர மாதிரி இருந்தது. வெறும் கால் மட்டும் தான் தெரிஞ்சது. அது கனவா நினைவா, எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே பார்க்குற ஃபேன் ஓடுது, திருப்பி எந்திரிச்சு பார்க்குறேன். நான் எந்திரிச்சேன்னா அது இன்றைக்கி வரைக்கும் அது கனவா இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, இதை நீங்கள் நம்புறதுன்னு நம்பாதது உங்கள் இஷ்டம். இதை வச்சு நான் ஒன்றும் உங்கள்கிட்ட காசு கேட்கல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லும் போது, ட்ரான்ஸ்ரா இது ஒரு ட்ரான்ஸ்ரா இது அப்படின்னாங்க. ஓ ட்ரான்ஸா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, உண்மையான தெய்வம் அவர் வருவார். நிறைய பேர் இயேசு பைபிளை பார்த்தாங்கன்றாங்க, அவர் பார்ப்பாங்க, நிறைய சாட்சிகள் பார்த்துருக்கேன். அதனால் அதை பார்த்தா தான் இயேசுவோட புள்ளன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வேளை என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த அதுக்காக நான் பயங்கரமான பரிசுத்தவான, என் கண்ணுக்கு ஏசப்பட்டார். இல்லை இயேசு நீ பரிசுத்தவானா, நீ நல்லவனா, நீ கெட்டவனாலாம் பார்க்க மாட்டார். ஸோ இப்படி தான் என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கனால அந்த இயேசுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கிறிஸ்டினாக இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள், இயேசு எங்கே இருக்காருன்னு தெரியாமல் சர்ச்சில் தேடி, அங்கே தேடி, இங்கே தேடி, காணிக்க கொடுக்கணுமோ, இப்படி கொடுக்கணுமோ, அப்படி கொடுக்கணும். இப்போ ஓகே, நம்ம ஏழைங்க இருக்கிற இடத்துக்கு போவோம், பசிகையாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், தாகமாக இருக்கிறவங்க தண்ணி கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு துணிமணி கொடுப்போம், நோய்வாய்ப்பட்டவங்களுக்குலாம் போய் ப்ரே பண்ணுவோம். இப்படி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். ஓகேவா, இப்போ நான் போயிட்டுருக்க ட்ராக்கில் நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது. என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு உண்மையான தெய்வம், ரத்தமும் சதையமாக இருக்கிற உண்மையான இயேசு. எங்கள் அம்மா முதல்ல இயேசு ஏற்றுக்கும் போது கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் தெரிஞ்சது யாரும் தண்ணி தொளிச்ச மாதிரி இருந்துச்சுறான்னு. இதெல்லாம் சொல்லி மற்றவங்களுக்கு ஏமாத்தினாதான் தப்பு. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சில பேருக்கு தொட்டமாக இருக்கும், சில பேருக்கு ஏதோ ஒரு ஜீசஸ் கூட எல்லாத்துக்கும் ஒரு என்கவுண்டர் கண்டிப்பாக லைஃப்பில் இருந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இருக்குன்னு தெரியல, எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நான் நம்புகிறேன், அதை ட்ரூவாக நம்புகிறேன். ஏன்னா ஹீ லவ்ஸ் அஸ். ஸோ அந்த இயேசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அப்படி இருக்கும்போது நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பழக்கத்தையும் விட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்றும் ப்ராசஸ், இது லைஃப் லாங் போயிட்டே தான் இருக்கும், இது உடனேலாம் நிற்காது. அப்போது நான் ஃபஸ்ட்டு பாவின்றதை நான் உணர்ந்தேன். என் பாவம் என்னன்றதை நான் டயக்னைஸ் பண்ண ஆரம்பித்தனால இதுதான் அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன், இயேசுவோட ரத்தம், வேறு எதுவுமே கிடையாது. என் பாவத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், சின் இஸ் மை ப்ராப்ளம். ஓகே, அதுக்கு ஒரே மருந்து, ஒரே டாக்டர், ஒரே வழி, ஒரே தெய்வம், இயேசு. அதுக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அவர் ரத்தத்தால் என் பாவம் கழுவப்பட்டதுக்கு. அதுக்காக மறுபடியும் போய் நம்ம பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்க முடியாது. தெரியாமல் விழுறது வேறு, ஆனால் தெரிஞ்ச பண்ணி மாதிரி அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது தவறு. அது இல்லை, அது எப்படின்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏசப்பா உணர்த்துறாருன்னா அது தெரிஞ்சுக்கணும். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரே வார்த்தை தான்,
இது ஒரு இங்கிலீஷ் படத்தில் வந்து டைலாக் தான், இருந்தாலும் சொல்கிறேன். மார்கன் ஃப்ரீமேன் பேசின டைலாக் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். நான் சொல்கிறேன், தேர் ஆர் நோ பர்ஃபெக்ட் men, ஒன்லி பர்ஃபெக்ட் இன்டென்ஷன்ஸ். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட். உங்கள் இன்டென்ஷன், தேர் ஆர் நோ பர்ஃபெக்ட் men, ஒன்லி பர்ஃபெக்ட் இன்டென்ஷன்ஸ். உன்னோட நோக்கம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். உன்னோட நோக்கம் இயேசுக்காக ஊழியம் செய்யணும். அது உன்னோட ஊழியம் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் உன் நோக்கம் 4 பேருக்கு இயேசு தெரியணும் அப்படின்னா போதும். அவர் வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் போது ஒரு ரூட்டில் கொண்டு போவார். ஒரு ரூட்டில் கொண்டு போகும்போது, இல்லை நான் எல்கேஜிலே இருப்பேன், இந்த லெவல்லே இருப்பேன்னா அப்படியே தான் இருக்க முடியும். நான் எப்படி இருந்தேன், வெறும் சாட்சி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்களுக்கு ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு அடுத்து என்னென்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போகிறாருன்னா அந்த ரூட்டில் அவர் கையை பிடிச்சி போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மக்குள்ளேயே நம்ம ஆர்கியூ பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன், இல்லை, அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு நம்மளுக்கு அவசியமும் இல்லை. அந்த நேரத்தில் 4-5 பேருக்கு ப்ரே பண்ணலாம். ஏன் முடியாது? நான் ஃபோனில் திடீர்னு யாராவது ஒரு குழந்தை, ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற குழந்தைக்கு வந்து கேன்சர் அப்படின்னா இங்கே உட்காந்து நம்ம ப்ரே பண்ணால் அந்த குழந்தை அங்கே ஹீல் ஆகணும் நான் நம்புகிறேன். ஏசப்பா என் ப்ரேயரை கேட்பாரு, நான் நம்புகிறேன். அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணுவேன். என் ஃபோனில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும், நான் நம்புகிறேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? பைபிள் இப்படி தான் பண்ணாங்களா? பைபிள் காலத்தில் ஃபோனே கிடையாது, இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் நோக்கம்தான், இன்டென்ஷன் தான். ஸோ உண்மையான இயேசுவோட பிள்ளைங்க அவங்க செய்கிற ஊழியங்கள் விதங்கள் வேறு விதமாக இருக்கலாம், வேறு வழியாக இருக்கலாம். பட் அவங்க இன்டென்ஷன் நல்லா இருந்தால் ஐ வில் ரியலி ரெஸ்பெக்ட் தெம். அவங்கள பற்றிலாம் நான் வந்து ஓப்பனாக வந்து அவங்களுக்கு எதாவது நான் சொல்லணும். அவங்க பண்ணுற விஷயங்களில் ஏதாவது எனக்கு வந்து பிகாஸ் என் கண்ணுக்கு சில விஷயங்கள் அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அவங்க கண்ணுக்கு நான் பண்ணுற விஷயங்கள் சிலது தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு அது வந்து ஓகே நான் கன்வின்ஸ் ஆனேன்னா கண்டிப்பாக அதை நான் மாற்றிப்பேன். அதே மாதிரி நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, இப்போ எனக்கு ஒருத்தர் மேலே இருக்குன்னா பிரதர் நான் உங்ககிட்ட நான் தனியாக பேசுகிறேன் பிரதர், உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவங்ககிட்ட போய் புட்டுட்டு வெரி ப்ராப்பர் வே, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே, இது கொஞ்சம். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் 100% நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. நம்மளோட ஃப்ளெஷ்ஷு நம்மளோட என்ன தான் நம்ம ஆவியில் பண்ணாலும் நம்மளோட ஃப்ளெஷ்ஷு கொஞ்சம் நம்மளோட இது கொஞ்சம் வந்துடும். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். இது நல்லா இருக்குது, பட் இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நானும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். மற்றவங்க சொன்னால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். இல்லை நீங்களாம் சொல்லாதீங்க, நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட யார் சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க பணம் வாங்கலை, அவங்க இன்டென்ஷன் வந்து இயேசுக்காக தான் இருக்கிறாங்க. பட் அவங்க விதங்கள் தான் வேறு மாதிரி இருக்குது. பட் அவங்க சொல்கிறது நம்ம கேட்போமே, கரெக்டாக இருந்ததுண்ணா, கன்வின்ஸ் ஆனேண்ணா. கன்வின்ஸ் ஆகலைன்னா இல்லை பிரதர் சொல்லிடுங்க, இல்லை பிரதர் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அது கன்வின்ஸ் ஆகலை, நான் தப்பு செய்யலை, இது ஏசப்பா வந்து எனக்கு இப்படி தான் செஞ்சுருக்கு அது நம்மளுக்கு தெரியும். ஏசப்பா நம்ம மனசில் சொல்லுவார். பட் அதை அவர் சொல்கிறது நம்ம கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடிகூல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ உண்மையாக ஏசப்பாக்காக ஊழியம் செய்கிறவங்க எந்த இன்டென்ஷன், தவறான இன்டென்ஷன் இல்லாமல், பணம் வாங்குறது இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஏசப்பாக்காக எதாவது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் நிஜமாலுமே ஐ ஹம்பிள் மை செல்ஃப். அவங்களெல்லாம் வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏசப்பாக்கு எதிராக பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பந்தாக்காகவும் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஐ எம் அகென்ஸ்ட். நான் அவங்கள வந்து திட்டுவேன், அதை நான் பண்ணுவேன். அது வந்து பிப்ளிக்கலாக இல்லை, ஏசப்பாக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னு நான் பேசுவேன். இவ்வளோ தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் நம்ம ஒரே தட்டில் வச்சிட முடியாது. ஓகேவா? நம்மளுக்கு வேண்டியது, நம்மளுக்கு பிடிச்சது, நம்ம சாப்பிட போகிற பொருள் தான் நம்ம தட்டில் வைப்போம். அசிங்கமான பொருளை நம்ம தட்டில் வைக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு எல்லாத்தையும் ஒரே தட்டில் வைக்க போகிறோம்? பிளேட் நம்ம கையில் இருக்குது. அந்த பிளேட்டில் எது வேணும், நம்மளுக்கு எது வேணுமோடு அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். வேண்டாததை, அசிங்கத்தை நம்ம எடுக்க போகிறதே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷன் ஏசப்பாக்காக, ஏசப்பாவோட நாம மகிமைப்படுறதுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீசஸ் வந்து அதை பிளெஸ் பண்ணுவார். யாரையும் குறை சொல்ல மாட்டார், ரெடிக்யூல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மனசை பார்க்குற உண்மையான தெய்வம். ஏன்னா ரொம்ப நல்லவர். அவர் நமக்காக தான் ரத்தத்தை சிந்திருக்காரு, நம்மளுக்காக தான் உயிரை விட்டுருக்காரு. அவருக்காக இந்த பசங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆரம்பத்தில் இப்படி இருக்குது, அவங்கள வேறு ரூட்டில் கூப்பிட்டு போகலாம் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷியாக இதை பண்ணால் கூட நம்மளை அவர் ரூட்டு கூப்பிட்டு போயிடுவார். பட் ஆர்கியூ பண்ணாமல் ஓகே, ஏசுப்பா சொல்கிறதுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா ஓகே. மேட்ச் ஆகணும்னா யார் சொல்கிறது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கும் ஏசப்பாவுக்கு டைரெக்டாக ஒரு பாண்டேஜ் இருந்துச்சுன்னா, ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா
அவர் உங்களை பார்த்துப்பார். ஏன்னா அவர் அப்படி தான் பார்த்துட்ருக்கிறார். ஏன் தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ் மீ அண்ட் ஐ லவ் யூ.